ராகுல் காந்திக்கு பிறகு மு.க.ஸ்டாலினை ஒரு உதிரியாகத்தான் பார்க்கிறார்கள் வட இந்தியர்கள் என்று தான் நான் கருத்து தெரிவிக்க முடியும். எது இருப்பினும் போக போக பாருங்க, ரொம்பவே வம்பாகுங்க. இத நீங்க எதிர்கட்சி தலைவர்களுக்கெல்லாம் சொல்லணும். கட்தாசி எழுதியிருக்காரு, லெட்டர் போட்டிருக்காரு, அடுத்த சீஃப் மினிஸ்டருக்கெல்லாம் சொல்றாங்களே. இது பொதுமக்களிடையே இருக்கக்கூடிய எழுச்சி, பொதுமக்களிடையே இருக்கக்கூடிய ஆத்திரம், பொதுமக்களிடையே இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக தலைவர்கள், மாவட்ட செயலாளர்கள், மந்திரிகள், எம்எல்ஏக்கள் செய்யக்கூடிய அட்ராசிட்டி, அட்டூழியம், அக்கிரமம், அதுக்கு தான் பிரதிபலிப்பு. தமிழக முதலமைச்சருடைய இல்லத்திற்கு பலத்த பாதுகாப்பு போட்டிருந்தாலும் தமிழக போலீசாருக்கு இது ஒரு பெரிய சிக்கலாகத்தான் முடியும் என்று நினைக்கிறேன். இதிலிருந்து திராவிட முன்னேற்ற கழகம் கண் விழித்துக் கொள்ள வேண்டும். சமூக வலைதளங்களில் செந்தில், ஆகாஷ், பாஸ்கரன், கார்த்திக், விசாகன் போன்றவர்கள்லாம் பேசுகிறார்களே, அதற்கு முக்கிய புகை போட்டு கொடுத்ததே, முக்கிய ரூபமாக இருந்ததே திராவிட முன்னேற்ற கழக தலைவர்கள் தான் என்றும் சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். இது ஒரு மாபெரும் திருப்பமாக இருக்கும். தமிழக அரசியலில் இந்த 5 பேருடைய ஒரு நுழைவு என்பது மிக 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 ஒரு திருப்ப முறையாகத்தான் இருக்கும். போக போக சீனியர் தலைவர்லாம் நிறைய சாமானிய புகை போட்டு கொடுக்கறதுக்கு தயாரா இருக்காங்க. நிறைய மொட்டக்கட்டாட்சி எழுதுறாங்க பெரிய பெரிய ஆளுகள் எல்லாமே. காரணம், திராவிட முன்னேற்ற கழகத்தில் வர்த்திகளாக ஒரு ஸ்பிரிட் வந்துடுச்சுங்க. எப்போ மு.க.ஸ்டாலினுடைய அரசாங்கம் கடந்த ஒரு வருடத்திற்கு முன்பாக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருந்ததாக டெல்லியில் வர்ணனை செய்தாலும், எந்த சமயத்தில் உதயநிதியை துணை முதலமைச்சர் ஆக்கினார்களோ அன்றிலிருந்து சனியை முடிச்சது திராவிட முன்னேற்ற கழகத்தில். ரியல் ஒன் நண்பர்கள், உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ச்சியாக பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து வரும் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் சார் அவர்கள் நம்முடைய இருக்கிறார். சார் வணக்கம். சார் வணக்கம். நமஸ்காரம். நமஸ்காரம்பா. இப்போ தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் 8 மாநில முதலமைச்சர்களுக்கு கடிதம் எழுதியிருக்காங்க. அதாவது குடியரசுத் தலைவர் முர்மு அவர்கள் வைத்த கோரிக்கை, சுப்ரீம் கோர்ட்டுக்கு வைத்த கோரிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும், நாங்க ஒன்று சேர்ந்து இந்த குடியரசுத் தலைவர் அவருடைய செயல்பாட்டுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைத்து கடிதம் எழுதியிருக்காங்க. இதை எப்படி சார் பார்ப்பது? அவர் 3 கடிதம் எழுதிட்டாங்க. டீலிமிட்டேஷனை பத்தி கடிதம் எழுதிட்டாரு, நீட்டை பத்தி கடிதம் எழுதிட்டாரு. ஒண்ணுமே நடக்கலைங்களே. அவங்க வாங்குறாங்க, அந்த படிச்சு பாக்குறாங்க, தனியா போட்டுடுறாங்க. யாருமே சீரியஸா எடுத்துக்கிறது கிடையாது மு.க.ஸ்டாலினுடைய கடிதத்தை. காரணம், அவங்க மாநிலத்தில் அது மாதிரியான பிரச்சனை வந்தால் கண்டிப்பாக இது ஒரு பெரிய பூதமாக நடக்கும். ஆனா மீதி மாநில எவனா ஒருத்தர் இதை பத்தி பேசுறாங்கன்னா பாருங்க. மு.க.ஸ்டாலின் எல்லாருக்கும் கடிதம் எழுதுறாரு தவிர மு.க.ஸ்டாலினுக்கு யாராவது கடிதம் எழுதியிருக்காங்களா இது வரைக்கும்? மம்தா பானர்ஜியோ, அகிலேஷ் யாதவோ, அல்லது உத்தவ் தாக்கரேயோ, சரத்பவாரோ ஏதாவது காரணம் என்ன என்று கேட்டால், ராகுல் காந்திக்கு பிறகு மு.க.ஸ்டாலினை ஒரு உதிரியாகத்தான் பார்க்கிறார்கள் வட இந்தியர்கள் என்று தான் நான் கருத்து தெரிவிக்க முடியும். எது இருப்பினும் போக போக பாருங்க, ரொம்பவே வம்பாகுங்க. இத நீங்க எதிர்கட்சி தலைவர்களுக்கெல்லாம் சொல்லணும். கட்தாசி எழுதியிருக்காரு, லெட்டர் போட்டிருக்காரு, அடுத்த சீஃப் மினிஸ்டருக்கெல்லாம் சொல்றாங்களே. தமிழகத்தில் அரக்கோணத்தை பற்றியோ, செந்திலை பற்றியோ, ஆகாஷை பற்றியோ, பாஸ்கரனை பற்றியோ, கார்த்திக், விசாகனை பற்றியோ ஏன் தோழமை கட்சிகள் இன்க்ளூடிங் திருமாவளவன், காங்கிரஸ், மதிமுக, சிபிஎம், சிபிஐ வாய் திறக்கவில்லை? இந்த ரெய்டுன்னா கத்துவாங்களே சீனிவாசாமி. இது பாருங்க, அந்த விசாகன் ரெய்டு நடந்ததுல ஒரு கம்யூனிஸ்ட்காரன பேசியிருக்கான பாருங்க. அரக்கோணத்தை பத்தி பேசலானா ஏதோ மீதிக்கெல்லாம் காமெண்ட் பண்றாங்களே, இது எங்க வாய மூடின்னுறாங்க. ஆக மொத்தம் அவர் எதிர்கட்சிக்கு கடிதத்தை தவிர தோழமை கட்சிகள் ஏன் வாயடைத்திருக்கின்றன என்று தமிழர்கள் கேட்கிறார்கள். அதற்கு அவர் பதில் சொல்லியாக வேண்டும் மு.க.ஸ்டாலின். சார், சற்று முன் பாத்தீங்க அப்படின்னா 100க்கும் மேற்பட்டவர்கள் சென்னையில சித்தரஞ்சன் சாலையில இருக்கக்கூடிய முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவருடைய வீட்டை முற்றுகையிட சென்றிருக்காங்க. இந்த அடிப்படையில கைது செய்யப்பட்டு முத்தையா கல்யாண மண்டபத்துல வைக்கப்பட்டிருக்காங்க. இவங்க ஈரோடு மாவட்டம் செஞ்சிவாடி அப்படிங்கிற கிராமத்தை சார்ந்தவர்கள். இவங்க என்ன தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னா, எங்களுடைய விவசாய நிலங்களை அங்கிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நபர் திமுகவுடைய ஆதரவோடு சேர்ந்து ஆக்கிரமிப்பு செய்து வச்சிருக்காங்க. இது குறித்து காவல்துறையிடம் புகாரிட்டும், ஆட்சி கலெக்டர் அவர்களிடத்துல முறையிட்டும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படல. அதனாலதான் நாங்க முதல்வர் வீடை முற்றுகையிட முயற்சி செய்தோம்னு தெரிவிச்சிருக்காங்க. இதை எப்படி சார் பார்ப்பது? முதல்வர் வீட்டையே முற்றுகையிட வந்திருக்கக்கூடிய நிகழ்வை எப்படி சார் பார்ப்பது?
இது பொதுமக்களிடையே இருக்கக்கூடிய எழுச்சி, பொதுமக்களிடையே இருக்கக்கூடிய ஆத்திரம், பொதுமக்களிடையே இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக தலைவர்கள், மாவட்ட செயலாளர்கள், மந்திரிகள், எம்எல்ஏக்கள் செய்யக்கூடிய அட்ராசிட்டி, அட்டூழியம், அக்கிரமம், அதுக்கு தான் பிரதிபலிப்பு. ஒரே ஒரு ஊர்ல இருந்து வந்துட்டாங்க. இனி பல ஊர்களில் இருந்து இது மாதிரியான ஒரு சம்பவங்கள் நடந்தால் தமிழக முதலமைச்சருடைய இல்லத்திற்கு பலத்த பாதுகாப்பு போட்டிருந்தாலும் தமிழக போலீசாருக்கு இது ஒரு பெரிய சிக்கலாகத்தான் முடியும் என்று நினைக்கிறேன். இதிலிருந்து திராவிட முன்னேற்ற கழகம் கண் விழித்துக் கொள்ள வேண்டும். இல்லை என்றால் 2026 சிங்கிள் டிஜிட் கூட வராதுங்க. சிங்கிள் டிஜிட் எழுதி வச்சுங்க. நீங்க 10 சீட் கூட வராதுங்க திமுகவிற்கு. அவ்வளவு பொதுமக்களுடைய கொந்தளிப்பு இருக்குங்க. ரொம்ப கொந்தளிப்பு. எனக்கே ஒரு 10 போன் வருதுங்க தினம், காலையில, சாயங்காலம், மத்தியானம் எல்லாம் பாத்தீங்கன்னா எத்தனையோ பேர் நம்ம ரியல் ஒன் நேயர்கள் எனக்கு பல தொலைபேசி மூலமாக சொல்லுகிறார்கள். அந்தந்த ஊர்ல இருந்து ஒரு மாவட்டத்தினுடைய பெயரை குறிப்பிடவில்லை. அந்த மாவட்ட திமுக செயலாளர் சைக்கிள்ல போயிருந்தாராங்க 10 வருஷத்துக்கு 15 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ 5-6 எஸ்யூவி கார் வச்சிருக்காரு, 10 பங்களா வாங்கிட்டாரு அந்த மாவட்டத்துல. இது என்னங்க இது? அது அங்க எப்படிங்க பணம் வருது அவங்களுக்கெல்லாம்? ஒவ்வொரு திமுகவில் இன்று பல குட்டி அதானிகள் இருக்கின்றார்கள். தயாநிதி மாறனை தவிர எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க தயாநிதி மாறன், இப்போ எல்லாம் ஓவர்டேக் பண்ணிட்டாங்க. இது ஒண்ணு இருக்கட்டும். நான் டெல்லியில் இன்று கேள்விப்பட்டதை தங்களுடைய நேயர்களுக்கு மிக மிக ரகசியமான செய்தியை சொல்ல ஆசைப்படுகிறேன். ஒரு சைட்ல உதயநிதியை மட்டம் தட்டுறதுக்கு எல்லா சமூக வலைதளங்களில் திமுகவிற்கு விரோதமாக இருப்பவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்களால் தூண்டப்பட்டு சமூக வலைதளங்களில் செந்தில், ஆகாஷ், பாஸ்கரன், கார்த்திக், விசாகன் போன்றவர்கள்லாம் பேசுகிறார்களே, அதற்கு முக்கிய புகை போட்டு கொடுத்ததே, முக்கிய ரூபமாக இருந்ததே திராவிட முன்னேற்ற கழக தலைவர்கள் தான் என்றும் சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். இது ஒரு மாபெரும் திருப்பமாக இருக்கும். தமிழக அரசியலில் இந்த 5 பேருடைய ஒரு நுழைவு என்பது மிக 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 ஒரு திருப்ப முறையாகத்தான் இருக்கும். சார், இப்போ கனிமொழி அவர்களுக்கு பிரதமர் மோடி அவர்கள் அதை பத்தி தான் சொல்ல வரேன் நான். ஒரு சைட்ல பாத்தீங்கன்னா உதயநிதிக்கு நல்லா வாய் அடைச்சு வச்சுட்டாங்க. உதயநிதி பேசா மன்னராகி விட்டார், மௌனியாகி விட்டார். மு.க. ஸ்டாலின் மௌனியாகி விட்டார். அதே சமயத்துல மத்திய அரசாங்கத்திலிருந்து கனிமொழி ஒரு டெலிகேஷனுக்கு சேர்மனா போட்டுட்டு அமித்ஷாவும் நரேந்திர மோடியும் அனுப்புகிறார்கள். ஆக மொத்தம் ஒரு சமயத்துல குஷி, ஒரு சமயத்துல ஒரு துக்கம், துயரம், குஷி, இது ரெண்டுமே இருக்குது திராவிட முன்னேற்ற கழகத்துல. அதைத்தான் திமுகவினுடைய எம்பிக்கள் பலரும் உதயநிதியினுடைய சப்போர்ட்டராக இருப்பதனால் அவங்க பதவி ஏற்கும் போதே உதயநிதி பேரை சொல்லிதான் பதவி எடுத்திருந்தாங்க. இப்ப அவங்க ரொம்பவே கடமைப்பட்டிருக்கிறார்கள், லாயலா இருக்காங்க. இந்த லாயல்ட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா சிவா, போக போக சீனியர் தலைவர்லாம் நிறைய சாமானிய புகை போட்டு கொடுக்கறதுக்கு தயாரா இருக்காங்க. நிறைய மொட்டக்கட்டாட்சி எழுதுறாங்க பெரிய பெரிய ஆளுகள் எல்லாமே. காரணம், திராவிட முன்னேற்ற கழகத்தில் வர்த்திகளாக ஒரு ஸ்பிரிட் வந்துடுச்சுங்க. எப்போ மு.க. ஸ்டாலினுடைய அரசாங்கம் கடந்த 1 வருடத்திற்கு முன்பாக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருந்ததாக டெல்லியில் வர்ணனை செய்தாலும், எந்த சமயத்தில் உதயநிதியை துணை முதலமைச்சர் ஆக்கினார்களோ அன்றிலிருந்து சனியை பிடிச்சதுங்க திராவிட முன்னேற்ற கழகத்தில். ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு சிக்கல். இப்ப பாருங்க, திருப்பி நான் 5 முறை நான் சொன்னா கூட இந்த செந்தில் யாருங்க, ஆகாஷ் யாருங்க, பாஸ்கரன் யாருங்க, கார்த்திக் யாருங்க, அவங்க எல்லாம் திராவிட மாடலாங்க. திராவிட இயக்கத்தை பத்தி அவங்களுக்கு தெரியுமா சார்? எக்ஸப்ட் மணி மேக்கிங். கம்யூனிஸ்ட் கட்சி எங்க வாய மூடின்னு இருக்குதுங்க. சித்தாந்தம் பேசக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி 15 கோடி வாங்கிட்டு மூக்கத்தின்னு சாப்பிட்டு போடுறாங்க. இந்த பணத்துல தான், சாராய பணத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் 15 கோடி கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தருகிறது. மதிமுகவிலிருந்து காங்கிரஸ் எம்எல்ஏக்களுக்கு தருகிறார்கள். ஆக மொத்தம் தோழமை கட்சிகள் ஏன் வாய் அடைத்திருக்கின்றன இந்த ரெய்டு பத்தி? சார், இப்போ கனிமொழியை டெல்லியில பிஜேபி பிரதமர் மோடி, அமித்ஷா அவர்கள் முன்னிலைப்படுத்திய நிகழ்வை பொறுத்த வரைக்கும் திமுக தலைமைக்கே ஒரு அதிருப்தி ஏற்பட்டிருக்கிறது. இந்த விஷயத்துல அவர்களுக்கு உடன்பாடு இல்லை அப்படிங்கிற செய்திகளும் வெளிவருகிறதே சார். திருச்சி சிவாவை போடணும்னு நினைச்சாங்க, போகல. ஒரே ஒரு எம்பி தான் சொன்னாங்க, கனிமொழி சொல்லிட்டாரு. யாரு? மு.க. ஸ்டாலின். இப்ப காங்கிரஸ்ல பாருங்க, சசி தரூரை நான் சொல்லலைங்கிற ராகுல் காந்தி. சசி தரூரை திமுக அதாவது காங்கிரஸ் எடுத்துக்கவே இல்லை. காங்கிரஸ் அந்த பேர் சொல்லவே இல்லை. பிரைம் மினிஸ்டர் செலக்ட் பண்ணாரு. ஆக மொத்தம் பிரைம் மினிஸ்டர் செலக்ட் பண்ணதான் கனிமொழி. ஏங்க டிஆர் பாலு இல்லைங்களா? தயாநிதி மாறன் இல்லையா? மீதி ராஜா இல்லையா? திருச்சி சிவா இல்லையா? திருச்சி 2 எம்பி கொடுக்கறதா ஏன் கொடுக்கல?
காங்கிரஸுக்கு 4 எம்பி சொல்றாங்களே, திமுகல இன்னொரு எம்பி எடுத்துட்டு போயிருக்கலாம்ல, ஒரு ராஜ்யசபா ஒரு லோக்சபா. காரணம் மு.க.ஸ்டாலின் கனிமொழியைத்தான் சொன்னார், மீதி எந்த எம்பி சொல்லவே இல்லை. அயல்நாடு செல்வதற்கு ஆபரேஷன் சிந்தூர் விஷயத்தில் கனிமொழி புரிதலை நன்றாக வைத்திருக்கிறார் என்று. பல்வேறு முக்கியமான தகவல்களை, செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். தேங்க்யூ.